ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் வெண்ணிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்லைட் ட்ரான் பை கிளவுட்ஸ் என்ற ட்ராமாவோட எபிசோட் 17 தான். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். கிம்மி ஹீரோட கழுத்துல வாழை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். அந்த ஆட்டுத்தாடி கிம்ம அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். ஆனா அந்த மன்னரை யாருமே ஒரு ஸ்டெப் கூட நவராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஹெட்டும் ஹீரோட உயிர் ரொம்பவே முக்கியம், அதனால மன்னர் சொல்றத மட்டுமே கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்க ஹங்னங்கியோட கட்டை அவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹங்னங்கி ஹீரோயின் ரெண்டு பேரையுமே அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினா ரொம்பவே சோகமா ஹீரோவே திரும்பி பார்த்துட்டு நிக்கிறா. அதுக்கப்புறம் அவளை அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. மன்னரோட அடியாக்கள் எல்லாமே கிம்மைய போக்கஸ் பண்ணி நிக்கிறாங்க. கிம்மோட கண்ணுல கண்ணீர் வழிஞ்சு ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு பாஸ் சீனை காமிக்கிறாங்க. பாஸ்ல ஹீரோ கிம் கிட்ட எனக்கு அந்த ஒயிட் க்ளோஸ் சொசைட்டியை பத்தி தெரிஞ்சே ஆகணும், என்னையும் மக்களையும் என்னன்னா பிரிச்சு வைக்குது, இது எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு கிம் ஹீரோ கிட்ட நீங்க உருவாக்க நினைக்கிற உலகத்தை என் கண்ணால நான் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவன் கிட்ட அந்த உலகத்தை நீ பார்க்கணும்னா உன்னோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவைன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி கிம் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கிம் ஹீரோ கிட்ட அவன் பண்ணதுக்காண்டி ரொம்பவே சாரி கேட்டுட்டு இருக்கான். கிம் ஹீரோ கிட்ட அந்த ஒயிட் கிளவுட் சொசைட்டி ஆசைப்படுற வாழ்க்கையும் நீ உருவாக்க நினைக்கிற உலகமும் வேற வேற இல்ல, அதை நீ உருவாக்குறத நான் பார்க்கணும்னு சொல்றான். ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறான். நிறைய பேரு கிம்ம வளைச்சு அம்பு வாழு அது இதுன்னு சொல்லி வச்சுட்டு நிக்கிறாங்க அவனை கொல்றதுக்காண்டி. கிம் ஹீரோ கிட்ட இருந்து வாழை எடுக்கிறான். ஹீரோ அவன் கிட்ட நீ வாழை எடுக்காத, நீ வாழை எடுத்த அடுத்த செகண்டே உன்னை கொன்றுவாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோ கிம் கிட்ட நீ வாழை கீழே போடாத, இது என்னோட ஆர்டர்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். நான் கிம்மா அழுதுகிட்டே உங்களோட ஆர்டரை என்னால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுறான். கிம்மா என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாழை கீழே போட்டுறான். அவன் அந்த வாழை போட்ட அடுத்த செகண்டே அவன் மேல அம்பு வந்து பாயுது. எல்லாருமே ஷாக்ல அப்படியே ஸ்டன் ஆகி போயிடுறாங்க. அவன் மேல அம்பா வந்து பாஞ்சிட்டு இருக்கு. ஹீரோவா நிறுத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். கிம்மா வாழை வச்செல்லாம் வெட்டி சாக்கிறாங்க. ஹீரோ யூன்ஜங் எல்லாருமே இத பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. கிம் அப்படியே சுருண்டு போய் கீழே விழுகிறான். ஹீரோ கத்திக்கிட்டே கிம் கிட்ட போகும்போது அவன் கிட்ட போக விடாம தடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுது. கோவமா இங்க இருந்து நவருங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். மன்னருக்கு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மயக்கமே வந்துடுது. மயங்கியே விழுந்துடுறாரு. அவரை அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ அந்த அடியாக்களை கோவமா தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடி வந்து கிம்ம தூக்கி வச்சு அழுதுட்டு இருக்கான். யூன்ஜங் சோகமா கிம்ம பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவா செம்மையா அழுதுட்டு இருக்கான். கிம்மும் ஹீரோவா பாக்குறான். ஹீரோ கிம்ம பார்த்து இந்த உலகத்துல நான் நம்பக்கூடிய ஒரே பர்சன் வேற யாரும் இல்ல, நீ மட்டும் தான் சொல்லும் போது கிம் அதை கேட்டுட்டு நீங்க என்ன நம்பினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்றான். ஹீரோ அழுதுகிட்டே இருக்கான். கிம் லாஸ்டா அவனோட கண்ணீரை துடைக்கிறதுக்காண்டி வரான். ஆனா அப்படியே அவனோட கண்ணை மூடிடுறான். ஹீரோ கிம்ம எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கத்திட்டு இருக்கான். இப்போ ஒரு பாஸ்ட் சீனை காமிக்கிறாங்க. அந்த லேண்டன் ஃபெஸ்டிவல் அப்போ ஹீரோ ஹீரோயின் அந்த லேண்டன் ஃபெஸ்டிவலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பிளேஸுக்கு கிம்முமே வந்திருப்பான். கிம்மும் ஒரு லேண்டனை ஏத்தி விட்டுருப்பான். அதுல என்ன எழுதியிருப்பான்னா என்னோட லாஸ்ட் மூச்சு இருக்க வரைக்கும் நான் உன்னோட ஃப்ரெண்டா மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி எழுதியிருப்பான். இப்ப அதை காமிக்கிறாங்க. இங்க அந்த பொய்யான அடியாக்கள் ஹங்னங்கி ஹீரோயின் ரெண்டு பேருமே கூட்டிட்டு வராங்க. அந்த பேலஸ்ல இருக்க உண்மையான அடியாக்கள் இவங்களை தடுத்து இந்த டைம்ல எங்க போறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அங்க அந்த ஹெட் வந்து டோரை ஓபன் பண்ணுங்க, இந்த கிரிமினலை வேற ஒரு பிளேஸுக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம்னு சொல்லும் போது அவங்களும் டோரை ஓபன் பண்றாங்க. கரெக்டா இவங்க வெளியில போறப்போ அங்க நிறைய பேர் வந்து அவங்கள தடுத்து நிறுத்துங்க, அவங்க கிரிமினல் சொல்லி கத்திட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரிய கலவரமே ஆயிடுது. அங்க ஒரு பெரிய சண்டையே ஆயிடுது. அந்த ஹெட் ஹங்னங்கிய வெளியில அனுப்பிட்டு சீக்கிரமா போங்கன்னு சொல்லிட்டு டோரை சாத்தும் போது அந்த ஹங்னங்கே நீயும் கூட வான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஹெட் நீங்க ஃபர்ஸ்ட் போய் எஸ்கேப் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ண போகும்போது மன்னரோட அடியாக்கள் ஹெட்டையுமே வெட்டிடுறாங்க. ஹெட்டும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த ஹெட்டை வெட்டி சாச்சிடுறாங்க. இத ஹங்னங்கையும் ஹீரோயினும் ரொம்பவே சோகமா பார்த்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இங்க ஒருத்தன் கிம்மோட பாடியை எடுத்துட்டு வரான். அவன் கிட்ட யூன்ஜங்கும் ஜியாங்கும் வராங்க. யூன்ஜங் அவன் கிட்ட இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், இவனோட பாடியை நான் எடுத்துட்டு போட்டுமான்னு சொல்லும்போது அதுக்கு அவன் முடியாதுங்கிறான். ஜியாங் அவனோட கையில மணியை கொடுத்துட்டு கவனிக்கடான்னு சொல்றாரு. யூன்ஜங் செம்மையா அழுதுகிட்டே கிம்மோட கைய பிடிக்கிறான். அவனோட கையில அப்பதான் ஒரு அசைவு தெரியுது. அடைச்ச இது தெரியாம நம்ம வேற ஒரு துளி கண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டோமே. 1 மந்த் கழிச்சு காமிக்கிறாங்க. ஜியாங் ஹீரோட ரூமுக்கு முன்னாடி நின்னுட்டு எந்திரிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்டே கூவிட்டு இருக்காரு. இது சரிப்படாதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தவர் அகைன் திரும்பி போயிடுறாரு.
இங்க ஹீரோவை பார்த்தா ஒரு டான்ஸ் ஹவுஸ்ல உட்காந்து டான்ஸ பார்த்துட்டு இருக்கான். அவன் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்து ட்ரிங்க்ஸ ஊத்தி கொடுத்துட்டு அடிக்கடி இங்க வாங்கன்னு சொல்லிட்டு குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் அதை பத்தி நான் யோசிக்கிறேன்னு சொல்றான். இங்க அந்த மீட்டிங் ஹால்ல அந்த பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கும் ஹீரோ இந்த மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு மன்னர் கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோ அவனோட கடமைய ஒழுங்காவே பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் வண்டியா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த டான்ஸ் ஹவுஸுக்கு போனதையுமே போட்டு கொடுத்துறாரு. ஒரு புதிய கிரவுன் பிரின்ஸ வச்சாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே ஜால்ரா தட்டிட்டு இருக்காங்க. மன்னருக்கா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இங்க ஹீரோ அந்த டான்ஸ் ஹவுஸை விட்டு வெளியில வரான். அங்க யாரோ உள்ள போறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த மச்சக்காரன் தான் போறான். அந்த ஹீரோவுமே பாக்குறான். இங்க அந்த பிரைம் மினிஸ்டர் ராணி கிட்ட குழந்தைய பத்தி நலம் விசாரிச்சுட்டு இருக்காரு. அந்த ராணியும் என்னோட குழந்தை ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் அவன் நல்லா தான் இருக்கணும், ஏன்னா சீக்கிரமே அவன் கிரவுன் பிரின்ஸ் ஆக போறான்னு சொல்லும் போது அந்த ராணிக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் சீக்கிரமே ஒரு கிரவுன் பிரின்ஸ் தேவைப்படுது, அதனால நீ ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ராணிக்கு செம்ம குஷி ஆயிடுது. பிரைம் மினிஸ்டர் அங்க இருந்து போன பிறகு ராணி அந்த யூன்சாங் பேசினது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. இங்க கிம்ம காமிக்கிறாங்க. அவன் மயக்கத்துல இருக்கான். அவனை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. ஹீரோ அவன் பக்கத்துல உட்காந்துருக்கான். ஹீரோ கிம்ம பார்த்து நான் பேசுறதுக்கு நீ எப்பதான் ரிப்ளை பண்ண போறான்னு சொல்லிட்டு தனியா புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட டீச்சர் கிட்ட கிம்ம பத்தி நலம் விசாரிச்சுட்டு இருக்கான். அதுக்கு அவரும் இப்ப அவன் ரொம்பவே தேறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அவர்கிட்ட ஹீரோயின் பத்தி ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கிளம்பும் போது அவர் ஹீரோ கிட்ட நீ கேர்ஃபுல்லா இரு, கேர்ஃபுல்லா எல்லா டெசிஷனுமே எடுன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. ஹீரோ அதுக்கு ஓகேங்கிறான். இங்க இந்த மச்சக்காரன் ராணி முன்னாடி ரொம்பவே பதட்டமா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ராணி கிட்ட யூன்சாங் சொன்னது எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த குழந்தை உயிரோடு தான் இருக்குன்னு சொல்லும் போது ராணிக்கு அதை கேட்டுட்டு செம்மையா காண்டாயிடுது. ஹீரோ வந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட அந்த பிரைம் மினிஸ்டர் உன்னோட பதவி போன பிறகு உன்னோட சந்தோஷத்தை நீ இழந்துடாதன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ வேட்டையாட போலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், செம்ம ஜாலியா இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை செம்மையா வெறுப்பேத்திட்டு இருக்காரு. ஹீரோவா பிரைம் மினிஸ்டர் பார்த்து நீங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்க ரொம்ப குளுகுளுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வரான். ஹீரோ அவர்கிட்ட வந்து நீங்க இந்த பேலஸ்ல இருக்கிற வரைக்கும் நானும் இந்த பேலஸ் விட்டு போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க ஹீரோயின் ஒரு பிளேஸ்ல நின்னுட்டு இருக்கா. அங்க அந்த ஹீரோட டீச்சர் வந்து உன்னை யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறா. ஹீரோயின் நான் நல்லாவே செக் பண்ணிட்டு தான் வந்தேன், யாருமே ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டீச்சர் ஹீரோனை பார்த்து உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோயின் அதெல்லாம் விடுங்க, கிம் இங்கேயா இருக்கான், அவன் உயிரோட இருக்கான்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவர் ஹீரோயின் கிட்ட அவன் கண்ணை முழிக்கல, ஆனா பரவாயில்ல ரொம்பவே தேறிட்டு இருக்கான்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஹீரோட டீச்சர் ஹீரோனை கிம் கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு நான் சம்னம் வந்திருக்கேன், இப்ப கூட எந்திரிக்க மாட்டியான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினா உனக்கு இப்படி இருக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளா 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 பிளான்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் ஸ்னோ பெஞ்சா இந்த பேலஸ் செம்மையா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்போ ஒரு வாய்ஸ் ஆமா நல்லா இருக்குன்னு சொல்லுது. யாடா இதுன்னு பார்த்தா கிம் தான் கண்ணை முழிச்சு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. கிம்ம பார்த்து நீ முழிச்சிட்டியான்னு சொல்லி கேக்குறா. அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது கிம் முழிச்சதுல. இங்க ஹீரோ அந்த ரெப்பிடன்ஸ் ஹாலுக்கு முன்னாடி தனியா நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயின் கூட சேர்ந்து சிக்கன் சாப்பிட்டது எல்லாமே ஞாபகம் வருது. அது மட்டும் இல்ல கிம், ஹீரோ, ஹீரோயின் 3 பேருமே ஜாலியா சிரிச்சு பேசி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது எல்லாத்தையுமே அவன் நினைச்சு பாக்குறான். அங்க யோகா வர ஹீரோ சட்டுன்னு திரும்பி பாக்குறான். யோகாவும் ஹீரோட பக்கத்துல வந்து உட்கார்றா. யோகா ஹீரோவை பார்த்து என்ன பார்த்த உடனே சோகமாயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கிறான். யோகா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ அந்த மேரேஜ் நின்ன நாடியான்னு சொல்லி கேக்குறான். யோகா அவன் கிட்ட உங்க மனசுல இருக்க பொண்ணு யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன், நான் கிரவுன் பிரின்சஸ் ஆகணும்னு சொன்னது ஒரு டீல் தான், அதுக்கு மேல வேற எதுவும் இல்லைங்கிறா. என்னால அந்த பொண்ணு அளவுக்கு உங்களை கேர் பண்ண முடியலனாலும் நான் உங்க அசிஸ்டண்டா இருக்கேன், ஏன்னா நான் தான் உங்க கூட லாஸ்ட் வரைக்கும் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. யூன்சாங்கும் ராணி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யூன்சாங் ராணி கிட்ட இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த ராணியா கிரவுன் பிரின்ஸோட பதவி சீக்கிரமே காலியா போகுது, நீ எதுக்கு அதுல போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூன்சாங்குக்கும் ஹீரோக்கும் நடுவுல கொளுத்தி போட பாக்குது. அதுக்கு யூன்சாங் நீங்க மன்னரோட குழந்தையே தூக்கி போட்டிருக்கீங்க, அது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராணியா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கான். ராணிக்கு செம்ம காண்டாயிடுது. இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கதா அந்த பிரைம் மினிஸ்டர் வெளியில நின்னு கேட்டுட்டு போறாரு. இப்ப அவரோட தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கும். ஹீரோ அவனோட ரூம்ல உட்கார்ந்து இருக்கான். ஜியாங் ஹீரோ கிட்ட நம்ம மீட்டிங் ஹாலுக்கு போயே ஆகணும், இதுக்கு மேல லேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்றான். ஹீரோ ரூமுக்குள்ள யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா
அந்த யங் மாஸ்டர் தான் அவன் ஹீரோ கிட்ட அந்த ஆளை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லும் போது ஹீரோ இப்ப போலான்னு சொல்றான். அந்த ஆட்டத்தாடியா ஹீரோ டான்ஸ் ஹவுஸுக்கு போறான், இப்ப கேம்லிங்குக்கு கூட போறான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த மங்கூஸ் மண்டியன் இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு மன்னர் கிட்ட நல்லாவே ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோ அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள வரான். ஹீரோ பின்னாடியே ஜியாங்கோ ஒரு லெட்டர் எடுத்துட்டு வராரு. மன்னர் ஹீரோ பார்த்து அகைன் இந்த பேலஸை விட்டு வெளியில போனியான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ ஆமா பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி நான் கேம்பிளிங் டான்ஸ் ஹவுஸுக்கு தான் போனேன்னு சொல்லிட்டு உண்மையா ஒத்துக்கிறான். எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம ஒரு நல்ல ரூலரா இருக்கணும்னா முதல்ல மக்களோட கவலைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த பேலஸ்லயே இருந்தா அந்த கவலைகளை என்னால கேட்க முடியாதுங்கிறான். அதனாலதான் நான் இந்த பேலஸை விட்டு வெளியில போய் எல்லா மக்களோட கவலைகளையும் அட்வைஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்றான். அந்த ஆட்டத்தாடி ஹீரோ பார்த்து யார்கிட்ட ராசா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட, டான்சர்ஸ்டையும் கேம்லிங் ஆறவங்க கிட்டையுமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஆமா கரெக்ட் தான், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த ஆட்டத்தாடி மன்னர் கிட்ட இதை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த பிரைம் மினிஸ்டரும் ஹீரோவை இந்த பதவியை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு எல்லாருமே ஜால்ரா தட்டுறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட நான் இந்த பேலஸை விட்டு போற டைம் வந்துடுச்சுன்னா நான் கேள்விப்பட்ட ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ராணி கிட்ட அவளோட அம்மா நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த லேடி கிட்ட தான் யூன்சங் ராணியோட உண்மையான குழந்தைய கொடுத்திருப்பான். ஆனா அந்த ராணி அந்த குழந்தைய பத்தியே கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ராணியோட அம்மா நீ எதுக்கு அந்த குழந்தைய பத்தியே கேட்டுட்டு இருக்கா, ஒருவேளை அதோட அம்மா நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி பேலஸ்ல இருந்து வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு ராணிக்கு செம்மையா அள்ளி விட்டுருது. இங்க ஹீரோ எல்லார் முன்னாடியுமே சில பல வரைபடங்களை தூக்கி போடுறான். மன்னரா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு மன்னரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோ அந்த பிரைம் மினிஸ்டர் ஆட்டத்தாடி எல்லார்கிட்டயுமே இந்த வரைபடத்துல இருக்க ஃபேஸஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த ஆட்டத்தாடி பார்த்துட்டு எதுக்கு எல்லாரோட கண்ணும் மூடி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க, ஆனா சாவறதுக்கு முன்னாடி நிறைய எவிடன்ஸை விட்டுட்டு தான் போயிருக்காங்கன்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு எல்லாருக்கும் பக்கோன்னு ஆயிடுது. அந்த எவிடன்ஸ்ல அன்னைக்கு நைட்டு யாரு என்னோட பேலஸுக்குள்ள வந்து என் கூட சண்டை போட்டா அவங்கள யாரு மணி கொடுத்து அனுப்பி வச்சான்னு சொல்லி எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த மங்கூஸ் மண்டியன் அதை பண்ணது ஒயிட் கிளவுஸோட ஆளுங்கன்னு சொல்லி அன்னைக்கே கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ அவங்க கிட்டயே இதை கேட்டுலான்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள யாரையோ கூப்பிடுறான். ஒரு கிரிமினல அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ள இழுத்து வராங்க. ஹீரோட பேலஸ்ல வந்து சண்டை போட்டவங்கல்ல இவனும் ஒருத்தன், எல்லாருமே செத்து போயிடுறாங்க, ஆனா இவன் மட்டும் எஸ்கேப் ஆயிருப்பான். இப்ப ஹீரோ அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பான். ஹீரோ அவன் கிட்ட உன்னை யாரு அனுப்பி வச்சான்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும் போது அவன் சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த ஆட்டு தாடியையும் மங்கூஸ் மண்டையனுமே பாக்குறான். ஹீரோவா அது யாருன்னு சொல்லி கையை காமின்னு சொல்லும் போது அவன் அந்த ஆட்டு தாடி மங்கூஸ் மண்டியனை காமிக்கிறான். இப்ப எல்லா சாட்சியங்களுமே ஆட்டுத்தாடி மங்கூஸ் மண்டியனுக்கு எதிரா இருக்கு. மன்னரா இது எல்லாமே உண்மையானு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த ஆட்டுத்தாடி கேம்பிளிங்குக்கும் டான்ஸ் ஹவுஸுக்கும் போற ஹீரோட பேச்சியா கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ செம கோவமா அந்த ஆட்டுத்தாடி கிட்ட இப்ப கூட நீ போய் தான் சொல்லுவீல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட நீங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு நல்லாவே விசாரிங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். 2 பேரையுமே அங்கேருந்து இழுத்துட்டு போறாங்க. அந்த ஆட்டுத்தாடியா நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி கத்திக்கிட்டே அங்கேருந்து போறான். ஹீரோ அப்படியே அந்த பிரைம் மினிஸ்டர் பார்த்து ஒரு லுக்கு விடுறான். அவரை கம்முன்னு நிக்கிறாரு. இப்போ ஒரு பாஸ்ட் சீனை காமிக்கிறாங்க. ஹீரோ அவனோட டீச்சர் கிட்ட ஒருத்தரோட வாழை கட் பண்ணா மட்டும் அந்த வேட்டை முடிஞ்சதா அர்த்தம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அந்த வாழை கட் பண்ணவன் எஸ்கேப் ஆக கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த டீச்சரா ஒரு டைகரை நம்மளால முழுசா பிடிக்க முடியாது, அதனால ஃபர்ஸ்ட் அதோட ரைட் ஹேண்ட் அப்புறம் லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லி ஒவ்வொன்றத்தா கட் பண்ணிட்டு இருக்கணும், அதோட தலையை கட் பண்ற வரைக்கும்னு சொல்லியிருப்பாரு. அதை வச்சுதான் ஹீரோ பிரைம் மினிஸ்டரோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஆனா அந்த ஆட்டுத்தாடி மங்கூஸ் மண்டியனை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பான். இப்ப ஹீரோ அதை எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். ஹீரோ அந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட நான் உன்னை காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லேடியோட வரப்படத்தை காமிச்சிட்டு இருக்கான். இந்த லேடியோட சர்வன்ட் சில நாளைக்கு முன்னாடி மர்மமான நிலையில செத்து போயிருக்காங்க. அவங்க சாவறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கூட பெத்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த குழந்தைய எங்க தேடியுமே கிடைக்கல, இதுல இருக்க மர்மத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இல்லையான்னு சொல்லி கேக்குறான். இங்க ராணி பல்லாக்குல வந்து ஒரு பிளேஸ்ல இறங்குறாங்க. அந்த பிளேஸ்ல யோகா வேலை செய்யறவங்க எல்லாமே ஒரு குழந்தைய வச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க. அதை ராணியுமே பார்த்து ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் ராணி யோகா ஒரு வேலை செய்யறவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யோகா இந்த குழந்தைய ஹீரோ தான் எங்க கிட்ட கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இந்த குழந்தைய பார்த்தோன்னே பிடிச்சு போயிடுச்சு, அதனால தான் ஹீரோ கிட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த குழந்தைய இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த குழந்தைய பாருங்கன்றா. அந்த வேலை செய்யற லேடியும் அந்த குழந்தைய தூக்கி காமிக்கிறாங்க. அது வேற யார்ட்ட குழந்தையும் இல்ல, அந்த ராணியோட குழந்தை தான். அந்த ராணியும் ஃபர்ஸ்ட் டைமா அவளோட குழந்தைய பாக்குறா.
ஹீரோவும் கிம்மும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கிம் கிட்ட உனக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ கிம்ம பார்த்து நீ எதுக்கு ரொம்ப நாளா தூங்கிட்டான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு கிம் உங்களோட ஃபேஸ பார்க்க எனக்கு தைரியம் இல்லாம தான்றான். ஹீரோவா நீதான் என்னையும் நான் லவ் பண்ற பொண்ணையும் காப்பாத்திருக்க, நீ திருப்ப வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். கிம்மா அவன் என்ன பாக்குறதுக்கு அடிக்கடி வருவான்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ இங்க இருக்க ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நான் அகைன் அவளை என்கிட்ட கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவா அதை நான் கண்டிப்பா பண்ணியே அவன் அப்பதான் எல்லாருமே சேர்ந்து சிரிக்கலாம், பேசலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் வரப்போ நம்ம 3 பேருமே சேர்ந்து ரெப்பிடன்ஸ் ஹால்ல போய் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு கிம்மோ ஸ்மைல் பண்றான். இவங்க 2 பேருமே பேசுறத ஹீரோயினும் ஒட்டு கேட்டுட்டு சந்தோஷப்படுறா. இங்க ராணி கிட்ட அந்த பிரைம் மினிஸ்டர் எதுக்கா நீ உன்னோட குழந்தைய நான் கிரவுன் பிரின்ஸ் ஆக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ராணி இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேக்குறாங்க. அந்த ராணி இப்பெல்லாம் பேசி மன்னர் பரம்பரையை இன்சல்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் நீ தான் குழந்தைய மாத்தி இந்த பரம்பரையை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாரு. அந்த ராணியா என்னோட குழந்தை தான் கிரவுன் பிரின்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும் போது அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே அது உன்னோட குழந்தை தான் சொல்லி நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அந்த பிரைம் மினிஸ்டர் இந்த உண்மையை நீ தக்க வச்சுக்கோ, இதை தவற விட்டா உன்னோட உயிர் போறதை யாராலுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகும்போது ராணியா அவரை கூப்பிட்டுட்டு உட்காருங்கன்னு சொல்றா. அந்த ராணி நான் செத்தா நீங்க மட்டும் உயிரோட இருப்பீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் என்ன பயமுறுத்துறியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த ராணி உங்களோட உயிர் என்னோட கையில தான் இருக்கு, என்ன மாதிரி ஒரு பொண்ணை இந்த பொசிஷன்ல வச்சது நீங்க தானேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு அப்பா பேர் தெரியாத பொண்ணை ராணின்ற பதவியில வச்சிருக்கீங்களே, இது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவ்வளவு நாளா ராணி பிரைம் மினிஸ்டரோட பொண்ணுன்னு நினைச்சிருப்போம், ஆனா அதுல கூட 2 பேருமே சேர்ந்து ஃப்ராட் பண்ணிருக்காங்க. அந்த ராணி இந்த மன்னர் பரம்பரையை இதை விட யாராலையுமே அசிங்கப்படுத்த முடியாதுன்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் வாய மூடுன்னு சொல்லி கத்துறாரு. அந்த ராணியா நீங்க என்ன சீண்டினா நீங்களும் தான் பாதிக்கப்படுவீங்கன்னு சொல்லும்போது அந்த பிரைம் மினிஸ்டரால எதுவுமே பேச முடியாம வாயடிச்சு போய் நிக்கிறாரு. ஹீரோவும் யூன்சங்கும் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு யூன்சங் என்ன இருந்தாலுமே நீங்க ஒரு இளவரசர், அதுக்கான மரியாதையை நான் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ யூன்சங் கிட்ட அதனாலதான் இவ்வளவு நாளா என்கிட்ட இருந்து விலகி இருந்தியான்னு சொல்லி கேக்குறான். இப்படியே 2 பேருமே மனசு விட்டு பேசிக்கிறாங்க. இங்க அந்த பிரைம் மினிஸ்டர் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசியர் யூன்சங்கோட லைஃப் முடிஞ்சுடணும்னு சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த பிளேஸுக்கு யூன்சங்கும் வரான். 2 பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இங்க நிறைய பேர் குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அவனோட ரூம்ல உட்காந்து புக்ஸ் படிச்சிட்டு இருக்கான். அங்க ஜியாங் வந்து யோகா வந்திருக்கான்னு சொல்லும்போது ஹீரோ அவளை உள்ள அனுப்ப சொல்றான். யோகா உள்ள வர அவ பின்னாடியே ஒரு வேலை செய்யற லேடியும் ஏதோ டானிக் மாதிரி எடுத்துட்டு வராங்க. ஹீரோ யோகா கிட்ட என்ன இந்த டைம்ல வந்திருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு யோகா நிறைய டாக்டர்ஸ் உங்களுக்கு டானிக் கொடுத்தாங்க, அது எல்லாத்தையுமே திருப்பி அனுப்பிட்டீங்க, அதனால தான் நானே குடுக்கறதுக்காண்டி வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த வேலை செய்யற லேடி அந்த டானிக்கை ஊத்தி குடிக்கிறாங்க. அதுல பாய்சன் இல்லைன்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு பாத்திரத்துல ஊத்தி அதை யோகா கிட்ட குடுக்கறாங்க. யோகாவும் அதை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு குடிங்கன்னு சொல்லி கம்பல் பண்றா. ஹீரோக்கும் வேற வழி இல்லாம அதை குடிக்கிறதுக்காண்டி போறான். அதுக்கப்புறம் தான் யோகாவோட கையில இருக்க ரிங்க பாக்குறா. சில்வர் கலர்ல ரிங் இப்ப பிளாக்கா மாறிடுது. அதை பார்த்த உடனே யோகா ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. யோகா ஹீரோ கிட்ட அந்த டானிக்கை குடிக்காதீங்கன்னு சொல்லி தடுக்கிறா. ஆனா அதுக்குள்ள ஹீரோ அந்த டானிக்கை குடிச்சிடறான். இங்க ஹீரோயினுக்கு ஹீரோ அவளோட கையில இருந்து அந்த பிரேஸ்லெட்டை அறுத்த கனவு வர அவளுக்கு தூக்கமே வராம கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோ மயங்கி விழுகிறான். யோகாவா என்னாச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. ஜியாங்கும் உள்ள வந்துடுறாரு. ஆனா ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.